நித்தியமும் அழிவில்லாமையும் அதிரசனமுள்ள ராஜனுமாய் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்தும் முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இங்க ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பவுலை குறித்து ஒரு காரியத்தை, தன்னை குறித்து பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஹல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, என்னை உண்மையுள்ள ஊழியன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு என்ன செய்கிறாரா, என்னை ஊழியத்துக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் எனக்கு செய்கிறாரு, இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே குறித்து பவுல் சொல்லும் பொழுது, முன்னே நான் எப்படிப்பட்டவன்? தூசிக்கிறவன். அடுத்தது துன்பப்படுத்துகிறவன். யாரை துன்பப்படுத்துகிறாரு? கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். பவுலுடைய வாழ்க்கையில பயங்கர தூஷணம் நிறைந்தவர். அவன் வேத பிரமாணங்களை கற்றவன். கமாலியல் என்றுடைய வேத பாதகருடைய பாதத்தில் அமர்ந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டோடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால், தூசிக்கிறவனாய் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமையினாலே அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் தூசிக்கிறவன், கிறிஸ்துவ துன்பப்படுத்தின, ரொம்ப கொடுமை செய்தேன். அவர் செய்த காரியங்கள் நமக்கு ஒரே ஒரு சம்பவம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன காரியங்கள் சொல்லப்படுறது? கிறிஸ்துவர்களை எல்லாம் என்ன செய்தாங்க? அவர்கள் கட்டி காவலில் போட்டாங்க. கொலை செய்வதற்கு இந்த சவுல் என்ன செய்த? நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போகும் பொழுது தான் கர்த்தர் அவரை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த நாளில தான் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை அவர் என்ன செய்தார்? நான் என்ன செய்கிற? கொலை செய்கிறவனாக, கொடூரம் நிறைந்தவனாக, இயேசுவை பற்றி சொன்னாலே பிடிக்காதவனாக வாழ்ந்து கொண்டிருந்ததை சொல்லுகிறான். ஆனால் நான் அவிசுவாசத்தினாலே அறியாமையினாலே அப்படி செய்தேன். எனக்கு இயேசுனா யாருன்னு என்ன செய்யல தெரியல. நியாய பிரமாணம் தெரிகிறது, யெகோவா தேவனை தெரிகிறது, ஆனால் இயேசுவை தெரியவில்லை. அந்த யெகோவா தேவனை வெளிப்படுத்தும்படியாய் வந்த இயேசுவை அறியாதபடியினால இவன் இயேசுவை குறித்து சொல்லுகிற ஒவ்வொருவரையும் அவன் என்ன செய்கிற? கொலை செய்கிறவனாய், கொடுமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்ற, அறியாமையில் அப்படி செய்தேன், அவிசுவாசத்தினால் செய்தேன், ஆனால் அதனால நான் என்ன செய்ய? இரக்கம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிட்டு அப்படியே அந்த வசனங்களை தொடர்ந்து சொல்லிட்டே வரும் பொழுது என்னது? அவன் வளர்ப்பு மகனாகிய தீமோத்தேயுவை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னை குறித்தும் தீர்க்க தரிசனம் என்ன செய்து உண்டாயிருக்கிறது. அவைகளின் பொருட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக நல்ல போராட்டத்தை என்ன செய்ய வேண்டும்? போராடும்படி கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசனும் நல் மனசாட்சியுமாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவங்களை குறித்த ஒரு அனாதி தீர்மானத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் கர்த்தரை அறியாததுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்த பின்பாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாறுகிறதா இருக்க வேண்டும். தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறதா இருக்க வேண்டும். தேவனை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்துவதாய் இருக்க வேண்டும் என்பதை பவுல் தன் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பவுலை குறித்து நிறைய காரியம் நமக்கு தெரியும். ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் லாபமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக குப்பையாய் நஷ்டமாய் என்ன செய்தாரு? விட்டு விட்டார். ஹல்லேலூயா. எதெல்லாம் அவருக்கு ஆசீர்வாதம் நினைச்சாரோ, எதெல்லாம் பெருமையை கொண்டு வரும் நினைச்சாரோ, எதெல்லாம் என்னை தேசத்தில் உயர்த்தும் நினைத்தாரோ, அத்தனை காரியங்களையும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாய் விட்டு நஷ்டமாய் எண்ணி கர்த்தரை மாத்திரம் என்ன செய்கிறார்? பின்பற்றி போகிறார். அவர் பின்பற்றி போகிற வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள் வந்த போதிலும் கூட அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர்
இருப்பவன் யார் என்று சொல்லுகிறார். அப்படியாய் கர்த்தருக்காக ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவராயிருக்கா. அவருடைய முடிவிலை சொல்லும் பொழுது, நான் ஓட்டத்தை முடிக்கப் போகிறேன், நான் நல்ல போராட்டத்தை என்ன செய்தேன், போராடிட்டேன், ஓட்டத்தை முடிக்க போகிறேன், எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ தொடங்கின மனிதன் வாழ்க்கையில் பாடுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது கூட அந்த பாடுகளை பார்க்காதபடி, அந்த போராட்டங்களை பார்க்காதபடி, கண்ணீரை பார்க்காதபடி கிறிஸ்துவின் அன்பை மாத்திரம் அவர் பார்த்து தன் ஓட்டத்தையும் தனக்கு கொடுத்த ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவனாக இருக்கா. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தருக்காக கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த பணியை நிறைவேற்றி முடித்து தனக்காக வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர் வளர்க்கிற ஒரு மகன் யார்? அவன் தான் தீமோத்தேயு. இவனை பார்த்து சொல்றார், உனக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் உண்டாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் படியாக உன் வாழ்க்கை சரியாய் நீ ஓட வேண்டும், நல்ல போராட்டத்தை மாத்திரம் போராட வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் இருக்குங்க, எத்தனை போராட்டம் இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது. கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை கேட்டால் அவங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்குது, அவங்களுக்கு தான் நிறைய அதிகமாக இருக்கும். கல்யாணம் ஆனவங்களை கேட்டால் அவங்களுக்கு தனியாக அது வேறு வித்தியாசமான போராட்டம் இருக்கும். ஏன் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, அவங்களுக்கு வேறு விதமான போராட்டம் இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்து வந்துட்டாங்க. மல்லிகா சகோதரி சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பசமா நான் ஊழியத்தில் நான் ஃபுல்லாக வந்துடுவேன், நாங்கள் வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வரலாம் தான் நினைக்கிறாங்க, நிறைய காரியம் செய்யலாம் நினைக்கிறாங்க. இப்போ தான் முடியவே இல்லை. பிள்ளைகளை பெற்றாங்க, வளர்த்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அவங்க போட்ட குட்டிகளெல்லாம் இவங்க வளர்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களால வர முடியல. எல்லாரும் அப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரு போராட்டங்கள், பயங்கர போராட்டங்கள். கர்த்தருக்காக நம்ம எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் மிகுந்து கொண்டே இருக்கிறது. நாம் விரும்புகிறதை செய்ய முடியவில்லை. பவுலை குறித்து பவுல் சொல்லுமா, என் ஓட்டத்தை நான் எப்படி நினைச்சாரோ, ஆண்டவர் என்னை எதுக்காக அழைத்தாரோ அதுக்காக நான் செய்வேன். யூதர்களுக்காக என்ன செய்த பவுல் அழைக்கப்பட்டார். ஆனால் என்ன செய்கிறது, புறஜாதிகள் மத்தியில் பேதுருவை அனுப்பும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் பேதுரு மாயம் பண்ணினபடினால் அந்த ஊழியத்தை கர்த்தர் பவுல் கையில் கொடுத்து புறஜாதிகளுக்கு போய் நீ என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அவன் போய் தைரியமாய் சொன்னார். நிறைய பாடுகள் நமக்கு தெரியாதே ஒன்றுமில்லை, ஆனால் அவைகளும் மத்தியில் எனக்கு கொடுத்த நான் உண்மை உள்ளவன்று எண்ணி தானே கர்த்தர் கொடுத்தாரு. இந்த உபத்திரவங்கள், பாடுகள், கப்பர் சேதங்கள், நிர்வாணங்கள், பட்டினி எதுவுமே கிறிஸ்துவின் ஊழியத்தை விட்டோ அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிற மனிதனாய் வாழ்ந்தார். இன்னைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கடைசி வரைக்கும் தொடங்கின ஓட்டத்தை சரியாய் நாம் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை தயவன் தர வேண்டும். அதே போல இவன் என்ன செய்ய தீமோத்தேயுவை சொல்லும் பொழுது, நீயும் உனக்கு குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய நல்ல போராட்டத்தை போடாது சொல்லிட்டு சொல்றாரு. நீ என்ன செய்ய வேண்டுமா, விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாய் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும். கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். நல் மனசாட்சியோடு கூட கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த தீமோத்தேயுக்கு நிறைய காரியத்தை சொல்லுவார். அப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணனா நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க. அவ்வளோ அட்வைஸ் என்ன செய்வா, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நல்லா படித்து பாருங்க. அந்த மனுஷனுக்கு, அந்த வாலிப பிள்ளைக்கு அவ்வளோ என்ன செய்வாங்க, அட்வைஸ் பண்ணி அவங்கள வழி நடத்துவார். அந்த தீமோத்தேயும் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக தான் வாழ்ந்து இருப்பார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நல் மனசாட்சியோடைய ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்கிறார்கள், சேதப்படுத்துகிறார். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் எதற்காக அழைத்தார், எதற்காக கொண்டு வந்தார், என்னை அழைத்த நோக்கம் என்ன என்பது தெரியாதபடி, விசுவாசம் நல் மனசாட்சியம் இல்லாதபடி அதை என்ன செய்கிறார்களா, அவர்கள் சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தன்னை அழைத்த அழைப்பை மறந்துவிட்டு தன்னை ஓடுகிற ஓட்டத்தை சரியாய் ஓடாதபடி கோணலும் மாறுபாடுமான சந்ததியை தெரிந்து கொண்டு இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை முடிவு பரிந்து ஓடாதபடி இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் இந்த வேளையில திருப்பிக் கொள்வோம். 13வது வசனம். முடிவு பரியந்த நிலையில் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான்,
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாலாக்கு அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இனிமேலும் சம்பவிராதுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்களிலே ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் போது, ஹல்லேலூயா, முடிவு பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யப்படுமா? உலகம் எங்கும் என்ன செய்ய பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பாலாக்குகிற அருவருப்புகள் எங்கே இருக்கிறதா? தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அது ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தது? அவருடைய வருகை அதி சீக்கிரம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. வீட்டின் மேல் இருக்கவர் எதையாகிலும் எடுக்கிறான்னு கீழே இறங்காத. வயலில் இருக்கிறவர் தன் வஸ்திரத்தை எடுவதற்கு திரும்பாத அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அந்நாளிலே கற்போதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லியிருக்கிறது. அந்த நாள் மாறி காலத்தில் உண்டாகாதபடி, ஓய்வு நாளில் உண்டாகாதபடி நீங்க என்ன செய்யுங்க? நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவித்திராததோ இனிமேலும் சம்பவிக்க கூடாததுமான காரியங்கள் இந்த பூமியிலே சம்பவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? பவுலை அழைத்த தேவன் அவர் உண்மையில் ஒன்று அழைத்தார், ஓட்டத்தை சரியாய் முடித்தார். தீமோத்தேயுவை குறித்து விசுவாசம் நல்ல போராடுறது, நல் மனசாட்சியோடு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று இதே பவுல் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு வேதமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. முடிவு பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் முடிவு பரியந்த நல் மனசாட்சியோடு கூட நாம் என்ன விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காக நாம் கடைசி வரை நிலை நிற்போம். ஆனால் நாம் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. கள்ளர்கள் பரவி அங்கும் எங்கும் என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷத்தை என்ன செய்ய குழப்பிக் கொண்டிருக்கிறதான காலங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஏதோ நான் சபைக்கு வருகிறேன் போகிறேன் என்று சொல்லி நாம் ஏதோ எல்லாரை போல என்ன செய்ய வேண்டாம். நாம் இருப்போமானால் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியாது. இது இந்த தீங்கு நாட்கள் குறைக்கப்பட வேண்டுமானால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம்தான் அந்த தீங்கு நாட்கள் என்ன செய்யுமா? குறைக்கப்படும் ஒழிய மற்றபடி அல்ல. இதுவரைக்கும் சம்பவித்திராதது, இனிமேல் சம்பவிக்க கூடாத காரியங்கள் இந்த பூமியிலே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு நல் மனசாட்சியோடு நல்ல போராட்டத்தை போராடுவீர்களானால் நாம் ரட்சிக்கப்பட முடியும். இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷனை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். இதை நான் வேதத்தை படித்து கொண்டிருக்கும்போது சரி, நேற்று தினத்திலும் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு நான் என்ன காரியத்தை பேச வேண்டும் என்ற நான் என்ன செய்தேன்? நான் எப்போல்லாம் ஆண்டு பேசுகிறாரோ அப்போல்லாம் எழுதி வச்சுட்டே இருக்கிறேன். அப்படி செய்ய மாட்டேன். இப்போ நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே அந்த மெசேஜ் என்ன, அதை குறித்த காரியத்தை என்ன வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அப்படி நிறைய காரியங்கள் இருந்தாலும் நேற்று தினத்தில் நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் என்ன செய்யணும்? அந்த காரியத்தை கொடுக்கவா? இல்லை நான் என்ன செய்யணும்? புதிதாக அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து பழைய ஏற்பாட்டுக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு காரியத்தை இந்த நாளில் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து எத்தனை வருஷம்?
40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்சபா பட்டணத்தாலான அவருடைய தாயின் பேர் சிபியாள். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2 ஸ்திரீகளை வாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமார்த்திகளையும் பெற்றான். அதற்கு பின்பு கர்த்தர் ஆலயத்தை புதுப்பிக்க ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவர செய்து யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் பணம் சேகரிங்கள். தாமதம் பண்ணினார்கள். அவர்கள் ஆசாரிகள் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் வேறு ஆட்களை வைத்து பணத்தை என்ன செய்ய வேண்டும், சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி லேவியரை என்ன செய்தாரா, அவர்களுக்கு செய்கிறாரு. அடுத்த காரியம், அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து போதும். ஹல்லேலூயா. இந்த யோவாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, 7 வயதுல அவன் ராஜாவானான். அவன் வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வரும் பொழுது இந்த யோய்தா என்ற ஒரு ஆசாரியன் அவனை என்ன செய்தா, அவன் இருக்கும் நாட்களில் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆலயம் என்ன செய்து, ஆலயத்தில் இருந்த பொருளை எல்லாம் அத்தாலியாள் அவனுடைய யோவாசுடைய பாட்டி அவன் என்ன செய்தா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் பாகலுக்காக அதை பயன்படுத்தினான். அந்த ஆலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும். அது ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஆலயத்தை பழுது பார்க்க ஒவ்வொரு வருஷமும் செய்யணும். இப்படி எல்லா காரியத்தையும் இந்த யோவாஸ் நேர்த்தியாய் செய்கிறான். இந்த யோவாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய தகப்பன் மரித்த பின்பாக ராஜா ஆளுகை செய்யும்படியாக அவங்களை என்னில் அவன்கிட்ட ஒரு பிள்ளையும் இல்லை. அகசியா என்ற அந்த ராஜாவுடைய பிள்ளைகள் எல்லாரும் அடுத்தது ராஜாவாக வேண்டும். இப்போ பார்க்கும் பொழுது அவருடைய அம்மா என்ன செய்கிறாங்க, அவளுக்கு அத்தாலியாள் என்பவர் அவள் ஒரு பட்டயத்தை எடுத்து ராஜகுமாரர்கள் எல்லாரையுமே, அந்த வம்சத்தில் உள்ள எல்லாரையுமே என்ன செய்கிறா, பட்டய கருக்கினால் வெட்டி இவ என்ன செய்கிறா, ராணியாகி அந்த இடத்துல ஆட்சி செய்கிறாள். அப்படி ஆட்சி செய்யும் பொழுது இந்த யோய்தாவின் மனைவி, அவள் யாரு, அகசிய ராஜாவுடைய சகோதரி. இவ என்ன செய்கிறா, இந்த பிள்ளையை என்ன செய்த, யோவாசை களவாய் திருடி கொண்டு வந்து அவள் என்ன செய்ய, ஆலயத்தில் ஒளித்து வைத்து விட்டாள். ஒளித்து வைத்து விட்டு, ஏன்னா அவங்களோட வீட்டுக்காரர் தான் யாரு, ஆசாரியர். 6 வருஷம் ஒளித்து வைத்தார்கள். 7வது வருஷத்துல என்ன செய்றாங்க, 6 வருஷம் நம்ம அரசாண்டுட்டு இருக்காங்க யூதாவை. 7வது வருஷத்துல எல்லாரையும் வர வைத்து, ஆசாரிகள், லேவியர்கள், 100க்கு அதிபதிகள் எல்லாரையும் வர வைத்து ஆலயத்தில் வைத்து இந்த 7 வயது உள்ளவனை அவ்வளோ பாதுகாக்கிறாங்க. ஒவ்வொருவரும் இவ்வளவு நாள் என்ன செய்ய வேண்டும், அவரை பாதுகாக்க வேண்டும். ராஜா எங்கெல்லாம் போறாரோ அங்கே போறான். அந்த சின்ன பையன்தான், ஆனால் அவனை பாதுகாக்கும்படியாக இந்த யோய்தா அவ்வளோ ஆட்களை வைத்திருந்தா. 7 வயதில் அவனை கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை குண்டான எல்லாவற்றையும் கொடுத்து, நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து, எல்லாவற்றையும் செய்து அவனை ராஜாவாக்கிறது மாத்திரமல்ல, அவன் வளர்ந்து வரும் பொழுது அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வைத்து எல்லா காரியத்தையும் செய்கிறான். ஆனால் யோய்தா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த யோவாஸ் என்ன செய்கிறான், வளர்ந்து வந்தவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதே செய்கிறான், நல்லதே செய்து கொண்டிருக்கிறான். எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே விசுவாச ஓட்டத்தில் தொடங்குகிற நாம் மரண பரியந்தம் கர்த்தருக்காக ஓட வேண்டும், ஆண்டவருக்காக ஓட வேண்டும். நமக்கு பல சூழ்நிலைகளும் பல போராட்டங்களும் பல கஷ்டங்களும் பல காரியங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காத அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். இவ்வளோ காரியங்களை செய்த அந்த மனுஷோட வாழ்க்கையில்
என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தாரா, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது மாத்திரம் செய்தது மாத்திரமல்ல, ஆலயத்தை பழுது பார்த்து அதுக்குரிய காரியங்களை செய்தா. எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. அதை தான் இந்த வேளையில நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அதே 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 15லேருந்தே வாசிங்கப்பா. யோய்தா தீர்க்காயுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவன் தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். அடுத்த வசனம். யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும், பாருங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த அருமையான மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்க. அந்த அம்மா அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து ஒளித்து வைக்கவில்லை என்று சொன்னால், யோய்தா தீர்க்கதரிசி அந்த குழந்தையை பராமரிக்க ஆட்களை வைத்து பராமரிக்காவிட்டால் அவன் வளர்ந்து வந்திருக்க முடியாது, அவன் ராஜாவாய் இருக்க முடியாது. அவனுடைய பாட்டி எல்லாத்தையும் வெட்டி போட்டது போல அவனையே என்ன செய்வாங்க, வெட்டி போட்டிருப்பாங்க. சிறு குழந்தையிலேயே செத்திருப்பான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிருபையை கர்த்தர் தருகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது, கிருபை கிடைத்தது. இந்த உலகம் அழிக்கப்படும்படியாய் தேவனுடைய திட்டம் இருந்த பொழுதிலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் அப்படி சொன்னா, அவன் நீதிமான், உத்தமன், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்காக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவனையும் அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கும் ஒரு பெரிய கொடிய காலங்கள் வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை சரியாய் தேட வேண்டும். இந்த மனுஷன் இவன் மரிக்கும் பொழுது ராஜாக்கள் அண்டையிலே இந்த யோய்தா தீர்க்கதரிசியை அடக்கம் பண்ணினார்கள். இந்த ஆசாரியனை அவனுக்கு பின்பாக இப்ப இவ்வளோ நாள் ஒளிந்திருந்த அந்த எருசலேமின் பிரபுக்கள் வந்து இவனை பணிந்து கொண்டு இவன்கிட்ட என்ன பேசினாங்களோ தெரியவில்லை. உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. முதல் காரியமே அவன் தேவனுடைய ஆலயத்தை விட்டுன்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. முதல்ல அவனுடைய வாழ்க்கையில் என்ன வருது, ஆலயத்தை விட்டுறான். ஒரு சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா கஷ்டங்கள் வந்தா முதல்ல எதை தான் விடுவாங்க, ஆராதனையை விடுவாங்க, ஜபத்தை விடுவாங்க, வேத வாசிப்பை விடுவாங்க, 1000 கொஸ்டினை கேட்பாங்க. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது சொல்லி நம்ம கேட்டுட்டே இருப்போம். அது இயல்பாய் அந்த மனிதனுடைய பண்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயமே அவ்வளோதான். அவன் அதுக்கு மேலே வரமாட்டான். அதுக்கு மிஞ்சி வருகிறவன் தான் என்ன செய்யுது, பெரிய ஞானி. ஹல்லேலூயா. அவனை அடிச்சுக்கவே முடியாது. அவன் எந்த சூழ்நிலையிலோ பெரும் காற்று வந்தாலும் மழை வந்தாலும் அவனை அசைக்கவே முடியாது. அவன் கர்த்தருக்குள் வேர் கொண்டவனாய் இருக்க முடியும். சில காலங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தவன் வாழ்க்கையில இப்ப பிரபுக்கள் வந்து சந்தித்த உடனேயே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருது. ஆலயத்தை வருடம் பழுது பார்க்க வேண்டும், அதற்காய் காணிகளை சேர்த்தான், விக்கிரங்களை எல்லாம் அழித்தான். அந்த அத்தாலியால் செய்து வைத்த அந்த அத்தனை விக்கிரங்களையும் தேசத்தை விட்டு அகற்றினான். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதை எல்லாவற்றையும் அழித்து போட்டான். இவ்வளோ செய்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மறுபடியும் எந்த பாவம் தான் வருகிறது, அவனுடைய தகப்பனும் பாட்டியும் செய்த அதே தவறு தான் அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆலயத்தை விட்டு விட்டான். அதனால தான் எது சொல்லுது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. சபை கூடி வருது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப தேவாலயத்தை விட்டு அடுத்தது தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் சேவித்து, அடுத்தது ஒரு காரியம், அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி தோப்பு விக்கிரங்களை உண்டாக்குகிறான், சிலைகளை எல்லாம் சேவிக்கும்படியாக அதைகளை அவன் என்ன செய்றான், உண்டு பண்ணுகிறான். இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியம் அவன் என்ன செய்யுது, கர்த்தர் அவர்கள் மேல என்ன செய்தாரு, அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் கர்த்தர் என்ன செய்தாரு வந்தது அவருக்கு.
இன்னைக்கு அநேக வேளையில ஏன் இஸ்ரவேல் தேசத்துல எப்ப பார்த்தாலும் அவர்கள் அடிமைகளா இருக்கிறார்கள்? அவங்களோட வாழ்க்கையில 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். அதுக்கு பின்பாக கர்த்தர் கொண்டு வந்து கானான் தேசத்தில் அவளை வைத்தார்கள். நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எல்லாமே என்ன செய்து ஒரு பெரிய டென்ஷனாகவே இருக்கும். எகிப்து வரும்பொழுதே 10 முறை என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள். அதில் அழிக்கப்பட்டு போனாங்க. அதுக்கு பின்பாக கானான் தேசத்து வந்தார்கள். அங்கு கர்த்தரை என்ன செய்ய விட்டு விட்டு விக்கிரங்களையும் தோப்பு விக்கிரங்களையும் மற்றவர்களையும் சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் புறஜாதிகள் கையில் விற்று போட்டார். அடிமைகளாக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்கள். 107ஆம் சங்கீதத்தில் அவர்கள் தங்கள் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவளுக்கு இறங்கி அதை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு விழுவதும் எழுவதுமாய் இருப்போமானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றா, உன்னை அனலாயிரு, உன்னை குளிராயுது, உன்னை அனலாயுது குளிர வெதுவெதுப்பாய் இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நல் மனசாட்சியோடு கூட விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காய் நிற்போமானால் நாம் தான் ரட்சிக்கப்படுகளாய் காணப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்ப கடும் கோபம் வந்தது. இன்னைக்கு முடிவு பரியந்தம் அழைத்து நிற்கலன்னா நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் உண்டாகிற அந்த என்ன செய்ய தீங்கு குறைக்கப்படும் பத்தியா அதுல நம்ம தப்பித்துக் கொள்வோம், கிருபை கிடைக்கும். இல்லை என்றால் அவனுடைய கிருபையை நாம் இழந்து போக வேண்டியதாய் காணப்படும் என்பதை தான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையை அவன் இழந்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது என்பதை தான் இந்த வேளையில நம்ம வாசிக்க போறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவர்களை தமிழத்துக்கு திரும்ப பண்ண அவர்களிடத்தில் தீர்க்கதரிசி அனுப்பினார். திட சாட்சியாக கடிந்து கொண்டார்கள். இன்னைக்கு அநேக வேளைகளிலே நாம் தவறி போகும் பொழுது அல்லது கர்த்தரை விட்டு தூரமாய் போகும் பொழுது இந்த மனுஷனை திட சாட்சியாய் அவர்கள் என்ன செய்ய அவர்களை கண்டிக்கும்படியாக அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புறார். நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி அவர்களை திரும்ப சொல்லும் பொழுது ராஜாவும் திரும்பல, இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்யல, எருசலேமின் ஜனங்களும் திரும்பவில்லை, செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய முறை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பின்னணியை கடினப்படுத்துவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவான் என்று வேதம் சொல்லுது. அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் வரும். அநேக வேளையில நமக்கு எச்சரிப்புகள் கர்த்தர் கொடுப்பார். ஒரே நாளிலே கர்த்தர் அழிக்க மாட்டார் யாரையுமே. அநேக முறை கர்த்தர் அவளுக்கு எச்சரிப்பை கொடுத்த தருணங்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை அல்ல தட்டும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்வார் என்பதை தான் இந்த வேளையில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினது. அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்க கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? அடுத்தது, இதனால் நீங்க சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதனால் அவர் கர்த்தரை என்ன செய்வாரு? கர்த்தரை விட்டுடுவார். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு நமக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வரும்ன்றது இன்னைக்கே தெரியும். ஆனா 8 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டேன். அதுக்கு மேல எப்படி சபை கிளம்பி வருதுன்னு நான் வீட்டு வரல. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். அதனால என்னால் என்ன செய்ய முடியல, வர முடியல சொல்வார்கள். நிறைய காரியங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு காரியம், நீ கர்த்தரை விட்டினா அவரு உன்னை விட்டுடுவார். நீ கர்த்தரை விட்டினா அவர் உன்னை விட்டுடுவேன்னு சொல்றாரு. இந்த மனுஷனுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை என்ன செய்தான்? விட்டுட்டான். தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்கல. சரி, அதை மாத்திரமா செய்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி, பாருங்க இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையே சொல்லுகிறார். யாருங்க? இந்த ராஜாவை வளர்த்த யோய்தாவுடைய மகன் தான் யாரு? இந்த மனுஷன். இவருடைய வாழ்க்கையில் இவன் சகரியா என்று சொல்லப்படுகிறது. இந்த மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறாரு.
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி, யாருக்கு விரோதமாய்? தன்னை வளர்த்து ராஜாவாக்கின அந்த மனுஷனுடைய பிள்ளைக்கு விரோதமாய். அவன் சொல்லல, அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடாதபடி அவன் மேல் எரிச்சல் கொண்டவனாய் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி, சாதாரணமாய் இல்ல, அவன் மேல என்ன செய்றாங்க? எல்லாரையும் கூப்பிட்டு கல்லெறிஞ்சு அவனை கொல்றாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி இந்த மனுஷன் என்ன செய்யறாரு? அந்த தீர்க்கதரிசியை கல்லறிந்து கொள்ளுகிறான். தகப்பன் செய்த அந்த அந்த நன்மைக்கு என்ன செய்யறான்? தீமை. அவன் இவனுக்கு மாத்திரம் நன்மை செய்யல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இந்த என்ன செய்த யோய்தா நன்மை செய்தான் என்று. அதனாலதான் அவனுடைய முடிவு கூட ஒரு ஆசீர்வாதமாயிது. கல்லறிஞ்சு கொள்றாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பேசுகிற தேவ தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கல்லறிகிறார்கள். இன்னைக்கு கல்லறிய முடியாது. அதனால வார்த்தைகளால் என்ன செய்றாங்க? இன்னைக்கு பேசுகிறவர்கள் நிறைய. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு வார்த்தையும் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அதை நாம் தட்டாதபடி, அலட்சியப்படுத்தாதபடி, யாருக்கோ என்று சொல்லி இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தை அங்கீகரிக்க வேண்டும். அதை கல்லறிகிறவர்களாய் அல்லது வார்த்தையினால நாம் தூசிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி, அதுக்கு தான் நல் மனசாட்சி உடையவனாய் விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொண்டு விசுவாசத்தினாலும் நல் மனசினாலும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று பவுல் என்ன செய்ய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அந்த காரியத்தை இந்த யோசியா என்ன செய்தாரு? இழந்து போய் விட்டார் என்பதை பார்க்கிறோம். அடுத்த காரியத்தை நீங்க வாசிங்க. அப்படி அவனுடைய தகப்பனாகிய யோய்தாய் தனக்கு செய்ததை அவன் நினையாமல் அவனுடைய குமாரனை கொண்டு போட்டான். கர்த்தர் அதை பார்ப்பார். அதை அவர் பார்த்துக்குவாருங்க, கேட்பார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகார் வனாந்திரத்தில் போகும் பொழுது கொடுத்த தண்ணீரும் அப்பவும் தீர்ந்து போயிடுச்சு. பிள்ளை சாக போகிறது. ஆனால் அங்க ஒருத்தர் மாத்திரம் பார்த்துட்டே இருக்காரு. ஆபிரகாம் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆண்டவரே இஸ்மவேலும் உமக்கு முன்னாக நேசினோம் பழைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா அவன் வாக்குத்தத்த பிள்ளை இல்ல. ஓ மனைவி கிட்ட பிறக்கிற பிள்ளை தான் அவனுக்கு வாக்குத்தத்த பிள்ளை. அது லேட்டா பிறந்தாலும் அதை தான் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தான். அதனால இந்த வனாந்திரத்துல ஒரு வேளை சாராலும் ஆபிரகாமும் தள்ளிவிட்டாலும் கர்த்தர் அந்த வனாந்திரத்துல இவளும் பிள்ளையும் சாவார்கள் என்பதை கர்த்தர் பார்த்தார். அவங்க கொடுத்ததான அந்த ஆசீர்வாதம் தண்ணி தீர்ந்து போனது. இந்த இடத்துல கர்த்தர் காண்கிற தேவனாய் வந்து அவருடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி என்ன செய்து அவர் ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வாதத்தினாலதான் இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருந்துட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கர்த்தரை தேடுறாங்களோ இல்லையோ, அது அவருக்கும் அவங்களுக்கும் உள்ள பாடுகள். ஆனால் கர்த்தர் காண்கிற தேவன். இன்னைக்கு நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையை காண்கிற தேவனாய் இருக்கா. உன் உட்கார்தலை அறிந்திருக்க தேவன், உன் நினைவுகளை அறிகிற தேவன், உன் வார்த்தைகளை அறிகிற தேவன். அதை கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார். இப்ப கேட்பார் என்று சொல்லிட்டாங்களா? எப்படி கேட்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சொல்லலாம். நீ என்ன சொல்றியோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கார். நம்ம நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் கர்த்தர் பார்க்க என்ன செய்கிறாரு. இப்ப இவன் சொல்லிட்டான், கர்த்தர் என்ன செய்கிறார் அதை மாத்திரம் வாசித்து இந்த வேலையில முடிக்க போகிறோம். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. மறு வருஷத்துல எப்பங்க அந்த சகரியா தீர்க்கதரிசியை கொலை செய்த மறு வருஷத்திலே எருசலேம் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்கமே, இந்த பிரபுக்களனாலதான் யாருக்கு பிரச்சனை? இந்த யோசியாவுக்கு பிரச்சனை, யோவாசுக்கு. அதனால என்ன செய்றாங்க? அவர்களை அழிக்கிறார். அடுத்தது தமஸ்கோவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள்.
பாருங்க, அவன் செய்யற அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்தார். இவ்வளோ நாள் ஓடி வந்த ஓட்டம் இன்னும் கொஞ்ச நாள் ஓடி இருந்தனா அவனை குறித்து வேதம் சரியாய் சாட்சி சொல்லி இருக்கும். ஆனால் அவன் முடிவு எப்படி இருக்கிறது கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் கேட்பார், தீர்க்கதரிசியை கொலை பண்ணலாமா? அது செய்துட்டான். ஆனா ஆண்டவர் பார்த்தார் தான், அதை கேட்டார் தான். இப்ப பார்க்கிறாரு, நீங்க நான் தீர்க்கதரிசியில வைத்து சொன்ன காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளல, சகரியா தீர்க்கதரிசி வச்சு சொல்றேன் அதை நீ ஏற்றுக்கொள்ளல. அடுத்த வருஷமே ஒரு பெரிய யுத்தத்தை உண்டாக்குறாங்க. கர்த்தரே இதை சொல்றாரு. கர்த்தர் மகா பெரிய சேனை அவர்கள் கையில் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தா. யோவாசுக்கு அவங்க என்ன செய்தாங்க? தண்டனை செய்தார்கள். கர்த்தரை விட்டு விட்டபடியால். அதுதாங்க பெரிய காரியம். கர்த்தர் பெரிய ஒரு சேனை அனுப்பி அவர்களை என்ன செய்றார்? தண்டனை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம், அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள். சாதாரணமா இல்ல. இந்த யோவாசை என்ன செய்றாங்க? மற்றது எல்லாவற்றையும் கொள்ளையடித்தார்கள். இந்த யோவாசை மாத்திரம் மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். அடுத்தது, அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை என்ன செய்யல? வைக்கவில்லை. அடுத்த வசனம், சரித்திரத்தில் பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் செய்கிற காரியம் அடுத்த வருஷமே அவனுடைய வாழ்க்கையில மகா வேதனையை விட்டு போறாங்க. இப்ப அவனுடைய ஆட்களே அவனுடைய ஊழியக்காரரை எழும்பி அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தர் என்ன செய்தாங்க? அவனை கொலை செய்தார்கள். அவன் என்ன செய்த? தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் ராஜாக்கின் கல்லறைகள் அடக்கம் பண்ணப்படலை. ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனால் முடிவு நல்லா இல்லை. ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு நல்லா இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது, நீ ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை முடிவு பரியந்த என்ன செய்யுமா? பற்றி கொண்டு இருப்பாயானால் நீ தேவனுடைய ஆலயத்தில் தூணாயிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தொடக்கம் எப்படி இருக்கு அல்லது முடிவு இருக்கு? இல்லை தொடக்கமே நம்முடைய வாழ்க்கையில் சரியில்லாத இருக்கிறதா? முடிவு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் மாறலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறா. அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தா, அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தோடு கூட நல் மனசாட்சியோடு அந்த ஊழியத்தை செய்து முடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் தொடக்கம் என்ன, அவன் முடிவு என்ன? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அவன் ஆலயத்துக்கு செய்த காரியங்களோ எருசலேமில் செய்த காரியங்களோ எல்லாமே சரித்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவனவன் செய்கிற நன்மைக்காக தீமைக்காக தக்கதான பலனை கொடுக்கும்படியா என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என்னோட வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை யோவாசை போல நான் ஆரம்பத்தை நல்லா இருந்தேன், இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு நிலைமையா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டியதா. தன்னை தானே நிதானித்து அறிந்தால் அவன் நியாயந்திருக்க படான் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு விசை நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நீங்க எதை செய்தாலும் சரி, நீங்க மறைவாய் செய்தாலும் சரி, கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்ற உணர்வு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த காலவழியில் சொல்லுகிற கர்த்தர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவனுக்கு முன்பாக நீங்க நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்பது கர்த்தருடைய பெரிதான காரியமாய் இருக்கிறது. முன்னே நான் தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன்,
கொடுமை பண்ணுகிறவன். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்காக என் வாழ்க்கையில பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நான் அனுபவித்து கர்த்தருக்காக நான் ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிக்கிறேன். ஏன் என்று சொன்னால், என்ன அவர் நம்பின அவருக்கு நானும் என் வாழ்க்கையில முழுவதுமாய் கர்த்தருக்காக ஓடுவேன் என்று சொல்லி ஓடி முடித்து ஜீவகிரீத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாவீது நகரத்துல கூட அவன் அடக்கம் செய்யப்படாதபடி, தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினாலும் ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படவில்லை. ஆனால் இந்த ஆசாரியன் ராஜாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது, நம் முடிவு எப்படி இருக்கும்? கலாத்திய சபையை குறித்து சொல்கிறார், ஆவியில ஆரம்பித்த நீங்கள் மாமிசத்திலே முடிக்க போகிறீர்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட பவுல் கேட்பார். என்னுடைய வாழ்க்கையிலே நாம் எதை ஓடுகிறோம், எப்படி ஓடிக்கொண்டிருக்கோம்? நாம் ஓடுகிறதும் வீணாகாதபடி நம்முடைய என்ன செய்து சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி கர்த்தருக்காக ஓடுங்க. முடிவறிந்து நிலைத்திருங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, அப்படி வருகையில் ஏற்றுக்கொள்ளப்படுங்க. நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். இதை மாதிரி நாமும் யோவாசை போல அநேகர்கள் எச்சரித்தோம், நாம் அந்த எச்சரிப்பை கேட்க முடியவில்லை. அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்களை சொல்லி பாருங்களேன், கேட்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு சொடுக்கு போகிற நேரத்தில் உங்களோட வாழ்க்கையில் பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லிக்கொண்டே இருக்காங்க, உங்களை எச்சரிக்கை கொண்டே இருக்காங்க. உங்களுக்கு பல விதத்தில் கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருந்தோம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதுக்கு செவி கொடாது போவீர்களானால் கிருபை கிடைக்கவே கிடைக்காது. கிருபை இழந்து போய்விடுங்கள். இந்த பவுல் சொல்லும் பொழுது, நான் அறியாமல் செய்தேன், அதனால தான் கர்த்தருடைய கிருபை எனக்கு கிடைச்சது சொல்கிறாரு. ஆனால் தெரிந்து செய்தனால் நான் கிருபையை நான் நடந்து போயிடுவேன். இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில தெரிந்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ததுனால, விக்கிரங்களை ஆராதித்ததுபடினால, விக்கிர தோப்புகளை உண்டாக்கினபடினால கர்த்தருடைய கண்களில் கிருபையை இழந்து போய் அதுக்கு பதிலாய் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம தொடக்கம் பெருசல்லங்க, நம்ம முடிவு தான் பெருசு. நம்முடைய தொடக்கம் பெருசல்ல, நம்முடைய முடிவு தான் பெருசு. பிறக்கக்குள்ள யாருமே தெரியாது, பிறக்கக்குள்ள யாருக்கும் தெரியாது. சொந்த பந்தம் ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரியும். ஆனால் நீயும் நானும் மறிக்கக்குள்ள ஊருக்கே தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான அந்த ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் செத்துட்டாரு. செத்த பின்னாடி சொல்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், பண்ணார், செய்தார். ஆனால் ஒருத்தன் உயிரோடு இருந்து நல்லது செய்கிறான், உயிரோடு இருந்து ஒருத்தன் நல்லது செய்கிறான், அவனை கல்லெறிகிறாங்க. நான் நினச்சேன், இதாண்டா உலகம், இதாண்டா உலகம். அவன் சம்பாதிச்சான், அவன் முன்னாடி பிள்ளைக்காக சேர்த்து வச்சான், செத்துட்டான். ஆனால் அவன் நல்லவன்றாங்க. ஆனால் ஒருத்தன் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு செய்கிறான்? ஏழைக்கு செய்கிறான். ஆனால் அவனை என்ன செய்கிறாங்க? திட்டுறாங்க பயங்கரமா. இதுதான் உலகம். ஆனால் உலகம் எப்படி தான் சொல்லும், நம்ம வாழ்ந்தாலும் திட்டும், நம்ம கெட்டு போனாலும் நம்மளை தூசிக்கும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஓட்டம் சரியா இருக்கட்டும். கர்த்தர் பார்க்கிறார், உன்னை கேட்கிறார். இந்த வசனத்தை மறந்து போயிடாதீங்க. கர்த்தர் அதை பார்த்தார், அதை கேட்டார். நீ சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் செபிப்போம். உடைய ஓட்டம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எச்சரித்து உன்னை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் நிறைய இருக்கிறது. கர்த்தர் உன்னை எச்சரித்து கொண்டே வருகிறாரு. நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்? ரிமலா ஷபரவரி பக்கபரபா, ரிமலா தீலப ஷபரவரி பக்கர தீலப ஷபரபா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிற ஐயா. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஐயா. யோவாசுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவருடைய பாட்டி அவனை கொண்டு போட்டிருப்பாளே, அவனை தப்பு வைக்கும்படியா ஆசாரியனுடைய மனைவி அவனை தப்பு வைத்தாங்க. அந்த ஆசாரியன் அவனை காப்பாற்றினா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. 7 வயசுல அவன் ராஜாவா என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவன் வாலிப நாட்கள் வரைக்கும் இந்த யோய்தாதா அவனுக்காக இவன் ராஜா கட்டளையிடுகிற காரியங்களை சொல்லி அந்த தேசத்தையே நன்மை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் கர்த்தர் அவன் நன்மை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது.